இன்றைக்கி நம்ம ஜெயரேகா சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா கொத்து சப்பாத்தி. இப்போ காலையில் சுத்த சப்பாத்தி மீந்து போச்சு. இப்போ அது தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நீட்டாக அரிஞ்சாச்சு. வெங்காயம், கேரட்டு, குடமிளகா, முட்டை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சாஸ் 2. சப்பாத்தியை குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை அப்படியே உதுத்தா மாதிரியே போட்டு ஸ்லோவாக வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அடுத்து போட போகிறது என்னென்னா தக்காளி. எல்லாத்தையுமே நீட்டு வாக்குலேயே கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணிக்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம குடமிளகாவையும் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னா, காலைல மீந்து சப்பாத்தி இருந்தது, சரி அதை வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கலாமேன்னு இப்போ நம்ம சப்பாத்தியை போட போகிறோம். இப்போ சப்பாத்தியை போட்டு இப்போ நல்லா கலரிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 போட்டிருக்கேன், 3வது ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையும் போட்டாச்சு. இந்த முட்டை சப்பாத்தி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அந்தளவு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே அது கூட ஆகிடுச்சு. கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து பெப்பர் தூள் போட்டோன்னே எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. இதோட முடிஞ்சுது. இப்போ எடுத்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு.